தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. பெண்கள் பாதுகாப்பிற்கு அதிகபட்ச நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தகவல் ஒன்றை தெரிவித்திருக்கிறது. பொது இடங்களில் பெண்கள் உதவிக்கு அளிக்க எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிகபட்ச பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதிலும் சுமார் 2028 பெண்கள் தங்கும் விடுதி சமூக நலத்துறையால் அமைக்கப்பட்டுள்ளது. பொது இடங்களில் பெண்கள் உதவிக்கு இலவச தொலைபேசி மையம் அமைக்கப்பட்டுள்ளது போன்ற அதிகபட்ச பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தொடர்ந்து தற்போதைய அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பிற்காக அதிகபட்ச நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதிலும் சுமார் 2028 பெண்கள் தங்கும் விடுதி சமூக நலத்துறையால் அமைக்கப்பட்டுள்ளது. பொது இடங்களில் பெண்கள் உதவிக்கு இலவச தொலைபேசி மையம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இலவச பேருந்து, புறநகர், மெட்ரோ ரயில்களில் பெண்களுக்கு தனி பெட்டிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பெண்களின் பாதுகாப்பு தொடர்பாக வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் பெண்களுக்கான அதிகபட்ச பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது தமிழ்நாடு அரசு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுந்தரம். வணக்கம் சுந்தரம், விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பாக. அதாவது சென்னை உயர்நீதிமன்ற பெண் வழக்கறிஞர்கள் கனிமொழிமதி, காந்திமதி, சமாமணி, வாசுகி உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் கூட்டாக ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தனர். அதில் பெண்களின் பாதுகாப்பிற்கு போதுமான சட்டங்கள் இருந்த போதிலும் அதை அமுல்படுத்துவதில் நம்பகத்தன்மை இல்லை என்றும் பல வழக்குகளின் இறுதியில் குற்றவாளிகள் விடுவிக்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். மேலும் பொது இடங்கள் மற்றும் பொது போக்குவரத்தில் பெண்கள் பயணிக்கும் போது தீண்டலுக்கு ஆளாவதை சுட்டிக்காட்டிய அவர்கள் காவல் நிலையங்களுக்கு பெண்கள் புகார் அளித்து செல்லும் போதும் காவல்துறையினர் உரிய முறையில் அணுகுவதில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தனர். எனவே தமிழகத்தில் உள்ள பிரதான பேருந்து, ரயில் நிலையங்களில் பெண்களுக்கான காவல் நிலையத்துடன் கூடிய பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்க வேண்டும் எனவும் பணி, கல்வி நிமித்தமாக நள்ளிரவு நேரங்களில் பேருந்து நிலையம், ரயில் நிலையம் வரக்கூடிய பெண்களுக்கு தங்குவதற்காக பாதுகாப்புடன் கூடிய விடுதிகளை அமைக்க உத்தரவிட வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன், நீதிபதி முகமது சபிக் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கில் சமூக நலத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முழுதலன் சார்பில் அரசு வழக்கறிஞர் எட்வின் பிரபாகர் பதிமனுவை தாக்கல் செய்திருந்தார். அதில் தமிழகம் முழுவதும் சுமார் 2028 பெண்கள் தங்கும் விடுதி சமூக நலத்துறையால் அமைக்கப்பட்டது என்றும் அதில் சுமார் 1,07,594 பெண்கள் பாதுகாப்பான இருப்பிடத்தில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் இதே போன்று சென்னை போன்று கோவை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் வேலைவாய்ப்பு பெண்களுக்காக அமைக்கப்பட்ட 11 மையங்களில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் பெண்கள் விடுதியில் ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் முழுவதும் தங்குவதற்கான பல்வேறு வசதிகளுடன் சிசிடிவி பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தனர். அதேபோல் மத்திய அரசுடன் கூடிய அந்த தனியார் தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து 50க்கும் மேற்பட்ட விடுதிகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நிர்பயா நிதி மூலம் பெண்களுக்கு பொது இடங்களின் பாதுகாப்பு, பெண்களுக்கு உதவிக்கு இலவச தொலைபேசி மையம் உள்ளிட்ட பாதுகாப்பு வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். பெண்களுக்கு என இலவச பேருந்து வசதி, புறநகர் ரயில், மெட்ரோ ரயில் உள்ளிட்டவற்றில் பெண்களுக்கு தனி பெட்டிகள் என ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கை கூறப்பட்டுள்ளது. பெண்களின் பாதுகாப்பிற்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்கள் மூலமாக அதிகபட்ச நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அந்த பதில் மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது மீண்டும் விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சாரா, விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி சுந்தரம்.